உங்களது நாமத்தினாலே கூறி வந்த உங்களுடைய நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழியில் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க இருக்கிறோம். நாங்கள் வாசிப்போம் ரோமன் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாங்கள் 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினால் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நானும் உடைய சத்தத்துக்கு கர்த்தாவே சுவாமி, நாங்கள் செவி கொடுப்பதற்கு தெய்வம் தாமே உங்களுடைய செவிகளை நீங்கள் திறந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்யலாய் கர்த்தாவே மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தாவே, என்னுடைய பிள்ளைகள் உம்முடைய கர்த்தாவை விசேஷித்த ஆண்டவரே கர்த்தாவை கரிசனையையும் உடைய விலையேற பெற்றதான கர்த்தாவை சுவாமி அன்பை உணர்ந்து கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உடைய பரிசுத்தாவே பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு தங்குபடியாக ஜெபிக்கிறோம். அப்படியே மறைத்து நீ வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. என்னால் நாங்கள் பார்க்கிற பொழுது சாரி, அதாவது நீ கிறிஸ்துவில் இணைந்திருக்கிறாயா என்றதான ஒரு கேள்வியோடு நாங்கள் இந்த நாளே இந்த வசனமே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இங்கே நாங்கள் பார்க்குற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர், அதாவது ரோமானியர்களுக்கு எழுதினதான அவருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்க்குறோம் சாரி, அதாவது இங்கே நாங்கள் ஒரு ஞானஸ்நானம் பண்ணப்பட்டதையும் பாவத்துக்கு நாங்கள் எப்படி மறைத்தோம், இனி நாங்கள் பாவத்துக்கு நாங்கள் பிழைக்கலாமா என்றதான ஒரு கேள்வியோடு கூட இங்கே ஒரு சில காரியத்தை கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரைட். அப்போ நல்லா கவனிங்க. இங்கே சாரி, ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை எங்கே எங்களுக்கு பெருகுனுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குற பொழுது அதிகமான பாவம் பெருகின இடத்துல தான் தேவனுடைய கிருபை பெருகிறது என்று நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதாவது 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம். அதாவது அந்த பி பகுதியில் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்போ பாவம் எங்கே பெருகுதோ அங்கதான் தேவனுடைய கிருபை பெருகுனுச்சு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ரைட். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேவனுடைய பார்வையில் அவருடைய கரிசனையில பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறதான ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்திலேயே நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்கள், பாவத்திலேயே சிக்கி தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யப்பட போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மிகப்பெரிய மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட போறாங்க. அப்ப பெரிய மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட போகிறார்கள் என்றதான சரி ஒரு பார்வை யாரிடத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிறவர்களுக்கு தெரியாது, நான் பாவம் செய்கிறதுனால எனக்கு வரப்போகிறது பெரிய மரண தண்டனை அப்படின்றது யாருக்கும் என்ன செய்யறது இல்லை, தெரியாது. ஏன்னா பாவங்கிறது இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு அவங்க விரும்பி செய்யக்கூடிய காரியமாக போயிட்டு இருக்குது. விருப்பத்தோட தனக்கு விரும்புடைய விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரமா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் அவனை இழுத்து பாவத்துக்குள்ளாக்கப்பட்டு அவன் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக. அப்ப தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் பாவத்தில் சிக்கி இருக்கிறவர்கள். அதாவது நல்லா கவனிங்க சாரி, அதாவது மனுஷனுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவன் எப்பொழுதுமே தன் சுய புத்தியில என்ன செய்யக்கூடாது, சாரக்கூடாது. சுய புத்தியில சாரது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுயமாக சிந்திச்சு சுயமாக எடுக்கிறதான ஒவ்வொரு முடிவுகளுமே என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாவத்தை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும் தானே. அப்ப சுயமாக எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள் அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு. அதனுடைய வழி மரண வழிகள் அப்படின்லாம் வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நிலையில எங்களுக்கு நல்லா தெரியும் சானே, அதாவது பாவம் எதுல ஆரம்பிக்குது அப்படின்னா, சுய புத்திர சாரும் பொழுது பாவம் என்ன செய்யுது அவனுடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சிருக்கு. சரி, அவனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழின்னு நினைக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில பாவம் என்ன செய்யுது அவனுடைய வாழ்க்கையை தாக்கி. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிற பொழுது நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இப்ப உயரத்திலிருந்து அல்லது தூரத்திலிருந்து அல்லது கிட்ட இருந்து என்ன பண்றாருன்னா
எங்களை அவர் கவனிச்சு பார்க்கிறாரு. நாம வந்து என்ன பண்றோம்னா பாவத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறோம். பாவம் எங்களை ஆளுகை செய்திருக்கிறது. அப்ப பாவத்துக்குள் ஆளாக்கப்பட்ட பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிற ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னா மரண தண்டனை. மரணம் எங்களுக்கு என்ன செய்யப்பட போகிறது, ஏற்பட போகிறது அப்படின்றது தேவன் கவனிக்கிறார். அப்ப தேவன் கவனிக்கிற பிரகாரம் என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மரணம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த வாழ்க்கையிலிருந்து அந்த மரணத்தில் நின்று எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் தான் திட்டம் கொள்ளுகிறார். நல்லா கவனிங்க. தேவனுடைய விருப்பம் அந்த மரணத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணணும், நம்மளை விடுதலையாக்க வேணும் அப்படின்றது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எங்களை வந்து கவனிச்சு அவர் ஒரு தீர்மானத்தை இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதுதான் அந்த தேவ கிருபை. இப்ப நாம யாரும் தேவனிடத்துல கிருபையை குறித்து கேட்கல. சரி, அப்ப தேவ கிருபை என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில நான் இருக்கிறது இப்ப நல்லா கவனிக்க, செத்த பிணம் ஒன்று இருக்குமா இருந்தா அந்த பிணத்தை அதை வெட்டுறது கூட அதுக்கு என்ன செய்ய போறது இல்லை, தெரியாது. ஏன்னா அதுக்கு பிணம்னா செத்து போச்சு. அப்படிதான் அந்த பாவத்துக்குள்ள இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் செத்து போனதுக்கு சமம். சரி, அவங்க நல்லா தெரியும், அவங்க செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாவம் என்று தெரியும். ஆனா பாவத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது, மீண்டு வர முடியாது. காரணம் என்னன்னா அவங்க பாவம் வந்து அவங்க அப்படியே ஆளுகை செய்து கொண்டு பாவத்துக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. பாவத்துக்கு ஒரு பெரிய வலிமை. இந்த பாவம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது அப்படியே எங்களை இறுக பிடிச்சு வச்சிடும். அந்த பிடியில இருந்து அந்த கட்டுல இருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் அந்த பாவத்துக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாத ஒருவரால் மட்டும்தான் எங்களை அந்த பாவத்திலிருந்து என்ன செய்ய முடியும், விடுதலையாக்க முடியும். பாவம் இருக்கிற ஒரு மனிதனுக்கு எங்களை என்ன பண்ணதில்லை, அந்த பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்க முடியாது. அப்ப பாவம் இல்லாத ஒருவருக்கு மட்டும்தான் எங்களை அந்த பாவத்தை என்ன செய்ய முடியும், மீட்டெடுக்க முடியும். ஆண்டுனால்தான் ஆண்டவர் பார்க்கிறார் வந்து எப்படியாவது இந்த மனிதர்களை வந்து பாவத்திலிருந்து என்ன செய்யணும், வந்து மீட்டெடுத்துட வேணும் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து அவருடைய விருப்பம் கொள்ளுகிறார். சரி, ஆனபடினாலதான் அவர் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக என்ன பண்றாருன்னா அனுப்பி, சரி, எங்களுக்காக அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாருன்னா மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இயேசு என்னும் அந்த ரட்சகரை வந்து, சரி, இயேசு என்னும் அந்த கிறிஸ்துவை என்ன பண்றாருன்னா ஆண்டவர் வந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். நிறைய பேருடைய மரணங்கள் இருக்குது. எல்லாரும் மறிக்கிறாங்க உலகத்தில். பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய பிரபுக்கள், சாரி, பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்கள், இன்னைக்கு பெயர் போன பெரிய பெரிய எலக்சாண்டர் போன பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் செத்துருக்கிறாங்க. அந்த மரணம் வந்து எப்படிப்பட்ட மரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த மனிதனுக்கும் ஒரு விடுதலை கொடுக்காத ஒரு மரணம். இது இயற்கை, நிறைய பேருக்கு இயற்கையான மரணங்கள் ஏற்படுத்துறதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு நேர்ந்ததான மரணம் ஒரு இயற்கை மரணம் இல்ல. அவர் இயற்கையாக என்ன செய்யல, அவர் இயற்கையாக ஒரு மரணத்துக்கு போவே. இயற்கையா சாகிறதுனா அது வேற விஷயம் இல்லையா. ஒருத்தன் வந்து வியாதிப்பட்டிருக்கிறான், வியாதியின் அகோரம் சொல்லுவாங்க இல்லையா, என்னது சிகிச்சை பலனின்றி என்ன பண்ணிட்டார், மறைச்சிட்டார் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து இயற்கையாக ஏற்படக்கூடியதான மரணம் அவங்களுக்கு நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த மரணம் அப்படிப்பட்ட மரணம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் எப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டது. மரண தண்டனை எப்படிப்பட்ட மரண தண்டனை அப்படின்னா அவர் பெரிய கொடூரமான பாவத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆகவே அவர் வந்து சாகடிக்கப்பட வேணும் அப்படின்றதான ஒரு தீர்ப்பு அவருக்கு செய்யப்பட்டு என்ன பண்றாங்க, கொண்டு போய் மரணத்தை எதிர மரண தண்டனை கொடுக்குறாங்க. சிலுவை என்ற தூக்கு மரத்துல தான் என்ன செய்யறாங்க, அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப மரண தண்டனை கொடுக்குறாங்க யாருக்கு அப்படின்னா பாவம் செய்யாதவருக்கு, பாவம் அறியாதவருக்கு, பாவமே இல்லாதவருக்கு அந்த தண்டனை என்ன பண்றாங்க, கொடுக்கிறாங்க. சரி, அதுக்கு காரணம் அவர் வந்து தேவாதி தேவன். ஆண்டவரை யாராலும் சிலுவையில் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. சாமி, ஏனென்றால் அவரை வானத்தை பூமியை படைத்த தெய்வம். அவர் எப்படி சிலுவையில் அடிக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் பண்ணா, சிலுவையில அடிக்கும்படி தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கலன்னா, அதாவது என்ன நானே ஒப்பு கொடுக்கணும் நீ அடிக்க சிலுவையில் அப்படின்னு. அப்படி சிலுவையில் அடிக்கணும் ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யலாம், அடிக்கலாமே தவிர மற்றபடி ஆண்டவரை வந்து எவராலும் என்ன பண்ணல, பிடிக்கவே இயலாது, அடிக்கவும் இயலாது. ஏன்னா அவர் வந்து மெய்யான தெய்வம். ஆகவே அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நல்ல கவனிங்க சாரி. அப்ப என்னென்றால் சாரி, பாவத்துக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா எங்களுடைய சரீரத்தை, எங்களுடைய அவயவங்களை நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்க பாவத்துக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்துருக்கிறோம்.
ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த பாவத்துக்குள்ள இருக்கிறவர்களுடைய அந்த பாவத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மரணத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து தம்மை தான் சிலுவைக்கு என்ன செய்யறார் வந்து ஒப்பு கொடுக்கிறாரு. நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. அப்ப இங்க 3வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். இப்ப நல்ல கவனிங்க, இந்த இடத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறது. ஞான ஸ்நானம் என்றதான ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளான ஞான ஸ்நானம் அப்படின்னா எங்களுடைய சிந்தை, எங்களுடைய ஆவியின் மூலமாக நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெறுகிறேன் என்றதை நான் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்னா என்னை வெளிப்படுத்த வேண்டும். நல்ல கவனி. சாரி, கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுடைய முதலாவது என்னுடைய உணர்வு பூர்வமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாரி ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படின்னா பாவத்துக்குள்ள கிடக்கிற எண்ணெயை மீட்டெடுக்கும்படியாக தேவ கிருபைக்குட்பட்டு என்ன பண்ணுகிறார் வந்து என்னை விடுதலையாக போவதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நானும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி பாவத்துக்கு என்னை முழுவதுமாக என்ன செய்வேன், நான் மறிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். நானும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் எப்படி எனக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் அது போல நான் அவருக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டேன். நான் செய்த பாவத்துக்காக, நான் செய்த அக்கிரமத்துக்காக எனக்காக யாரும் வரல. ஆனா நீங்க எனக்காக மறிக்க வந்தீங்க, எனக்காக நீங்க சிலுவையில உண்மை ஒப்பு கொடுத்தீங்க. அப்படின்னா நான் ஆண்டவரே இன்று முதல் நான் என்ன செய்யக்கூடாது, நான் பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொருத்தனையை கர்த்தருக்கு என்ன பண்ணணும்னா நான் செய்ய வேண்டும். அப்ப அதனுடைய இருதய பூர்வமாக என் சிந்தனை பூர்வமாக எடுக்கிறதான ஒரு தீர்மானம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப நான் ஆல்ரெடி நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுதே நான் வந்து ஞானஸ்நானம் பெற்றுட்டேன் அப்படின்றதுக்கு அர்த்தம். அப்ப இந்த ஞானஸ்நானம் வந்து எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மட்டுமே தெரிஞ்சதான ஒரு உண்மை. சாரே, அப்ப அடுத்து இன்னொரு ஞானஸ்நானம் இருக்கிறது இல்லையா? அது நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கு புத்தகம் 16 வருஷத்தை வாசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இல்லையா, ஞானஸ்நானத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுவார். எப்படி சொல்லுவார் வந்து வாசிங்க, மார்க்கு புத்தகம் 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். முதலாவது விசுவாசம் என்று வருகிற பொழுது எப்படி விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்றத விசுவாசிக்கிற பொழுது ஒரு ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆவிக்குரிய, அதாவது எங்களுடைய இருதயபூர்வமாக உணர்வு பூர்வமாக என் தேவனாகிய கர்த்தர் தான் என்னுடைய பாவத்துக்காக தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று விசுவாசிக்கிற பொழுது ஒரு ஞானஸ்நானம். இது எனக்கும் அவருக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம். யாருக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம், எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தெரியும். சாரி, நான் வந்து உண்மையிலேயே பாவத்துக்கு மறிச்சேன், நான் மறுபடியும் பிழைச்சேன் அப்படிங்கிறதுக்கு வாசிங்க, 3 வாசிங்க. ஆசைப்பட ரட்சிக்கப்படுவான். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இன்னைக்கு உலகத்துல வந்து 2 விதமான ஜனங்கள் இருக்காங்க. ஒன்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், ஒன்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள். இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களுக்கான இஷ்ட தெய்வங்களை உண்டு பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வழிபடுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா அவர் விசுவாசிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா உள்ளத்துல இருந்து அவன் முழுவதுமாக அவருடைய வாழ்க்கையை வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாண்டவரே, நீங்க உங்களை என்னுடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுத்தீங்க. முதலாவது. 2வது ஞானஸ்நானம் அப்படி பாத்தீங்கன்னா நம்மை சூழ இருக்கிற ஜனங்கள், நமக்கு ஒரு சமுதாயம் இருக்கிறது, மனது நமக்கு ஒரு சபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த 2வது ஞானஸ்நானம் எப்படி பாத்தீங்கன்னா இந்த சபை மக்கள் மத்தியில ஒருத்தன் புதுசா வந்து அவன் உட்கார்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தெளிவர கேட்டுட்டு அந்த கேட்ட வார்த்தை மூலமாக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தான் என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு மீட்பை கொடுக்கிறவர், எனக்காக தம் ஜீவனையை கொடுத்திருக்கிறார் என்றத அந்த சிலுவை உபதேசத்தை முழுவதுமாக விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள முதலாவது இயேசு கிறிஸ்துக்கு அவனுக்கு உள்ள ஞானஸ்நானம் முடிஞ்சிடும். 2வது ஞானஸ்நானம் எப்படி பாத்தீங்கன்னா அந்த 2வது ஞானஸ்நானம் வந்து சபை மக்கள் மத்தியிலையும் எங்களுடைய சமுதாயத்தின் மத்தியிலையும் நான் வந்து பாவத்துக்கு இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த பாவத்துக்கு அடையாளமாக நான் என்ன பண்றேன்னா
ஜலத்துல நான் சாகுகிறேன், நான் எப்படி தண்ணீர்ல என்ன செய்ய போறேன், நானே செத்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை தண்ணிக்குள்ள போட்டு முழுகடிக்குது. சொல்லுவாங்க முழுக்கு ஞானஸ்நானம் என்று சொல்லி முழுகடிக்குது. முழுகடிச்சா என்ன செஞ்சான், பாவத்துக்கு என்ன பண்றான், அவன் அந்த இடத்துல செத்து போயிடுறான். திரும்ப என்ன பண்றான்னா தண்ணிக்குள்ள மீண்டும் அவன் எழும்பும் பொழுது உணர்வு பூர்வமாக அவனுடைய சிந்தை முழுவதும் என்ன இருக்கு அப்படின்னா, இனி நான் யாராக மாறுகிறேன் அப்படின்னா, நான் பாவத்துக்கு செத்து நான் என்ன பண்றேன்னா நீதிக்கு அப்படின்னா, நீதிக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நான் நீதிமானாக எழும்புகிறேன், நான் நீதிமானாக எழும்புகிறேன் என்றதான இரண்டாவது ஞானஸ்நானம். இது எதுக்கு அப்படின்னா, சபைக்குள்ள இங்க இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளோடு கூட நானும் இணைக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்து எனக்கு தலையாக இருக்கிறார், நாங்கள் எல்லாரும் சரீரமாயும் அவயவங்களாயும் இருக்கிறோம். அந்த அவயங்களில் ஒன்றாக நானும் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக நான் ஒரு சபைக்குள் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன் என்றதான ஒரு அடையாளத்துக்கு ஏற்பதான் நாங்கள் என்ன பண்ணுறோம், தண்ணீருக்குள்ள ஞானஸ்நானத்தை என்ன செய்யறோம், நாங்கள் பெறுகிறோம். அப்ப 2 ஞானஸ்நானம் இருக்கு, ஒன்னு ஆவிக்குள்ளாட ஞானஸ்நானம், இன்னொன்னு அடையாளபூர்வமான ஞானஸ்நானம். அது ஒரு அடையாளம். நம்ம தண்ணியில் ஞானஸ்நானம் என்ன அர்த்தம் அப்படின்னா அடையாளம். இன்னைக்கு நிறைய பேர் அடையாளத்துக்கு ஞானஸ்நானத்தை எடுத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாவத்துக்கு தங்களை இன்னும் என்ன செய்யல, மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கல. கேட்டா அடையாளத்துக்கு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், இன்னைக்கு பேருக்கு எப்படின்னா நம்மளாம் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஆனா நமக்குள்ள என்ன இருக்கிற பிரச்சனை அப்படின்னா, நாம இன்னும் பாவத்துக்குள்ளதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் தேவனுடைய பார்வையில ஒரு மிகப்பெரிய வேதனை. தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு வேதனை என்ன அப்படின்னா, பாவத்துக்கு நீ மறிச்சது உண்மை சரிதானே, அப்ப நீதிக்கு பிழைச்சதும் உண்மை, மறுபடி எப்படி நீ பாவத்துக்கு நீ உன்னை என்ன செய்வ, ஒப்பு கொடுப்ப, மறுபடி எப்படி உன்னை பாவத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்ப. இது இங்க இருக்கிற ஒரு கேள்வி, நல்ல கவனிங்க சரிதானே. அப்ப நாங்க இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாவத்துக்கு மறிச்சேன்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலிருந்து எடுத்து அடக்கம் பண்றாங்க. அப்ப அடக்கம் பண்ணுகிறதுக்கு அடையாளம் என்ன அர்த்தம் அப்படின்னா, கொண்டு போய் குழியை வெட்டி புதைக்கிற மாதிரி இப்போ ஒரு உணர்வு. இது நாம சிந்தனைக்குள்ள கொண்டு வரணும். நான் பாவத்துக்கு செத்துட்டேன், அப்புறம் செத்தவனை கொண்டு போய் என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். அப்ப அடக்கம் பண்ணுகிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, பாவ மனுஷன் என்ன பண்ணிட்டான், செத்துட்டான்ன்றதுக்கு அடையாளம் அடக்கம் பண்ணுகிறதுக்கு சானே. அப்ப உயிரோட எழும்புறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிரோட எழும்புகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிரோடு எழும்பும் பொழுது சானே, அப்ப அந்த மனித சிந்தனை என்ன இருக்கும் அப்படின்னா, நான் பாவத்துக்கு செத்து போயிட்டேன், அந்த மனுஷன் இப்ப இல்ல, இப்ப நான் புதிதாக எப்படி பிறந்திருக்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவில் இணைக்கப்பட்டவனாக நான் பிறந்திருக்கிறேன். இந்த நினைவு எனக்குள்ள என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அதனால் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப இணைப்பு, இங்க ஒரு இணைப்பை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து இருக்கிறதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவில் இணைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய மரணம் எவ்வளவு பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி காட்டணும், கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? முதல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் பாவத்துக்கு என்ன பண்ணிக்குது, மீட்டெடுத்திருக்கு அப்படின்னா, அவரில் இணைக்கப்பட்ட ஒரு இணைப்பாக நான் இருப்பேனாக இருந்தால், அல்லது இந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுத்த நீங்க இருப்பீங்கன்னா, உங்கள் மூலமாக எவ்வளவு பேர் ரட்சிப்புக்கு நேரம் வர வேண்டும், எவ்வளவு பேர் வரணும். ஒருத்தர் கூட ரட்சிப்புக்கு நேரம் வரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவில் என்ன செய்யப்படறேன், அவருடைய மரணத்தில் இணைக்கப்படல, அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் என்ன செய்யப்படல, இணைக்கப்படல. அப்ப இதை யாரு புரிஞ்சு கொள்ள வேண்டும், நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியல, அதுக்கு என்ன அப்படின்னா, எல்லாத்திலையும் குறைவு நிறைந்த வாழ்க்கை, தெளிவில்லாத வாழ்க்கை. சரி, வாய் திறந்தா போய் இனிலுங்கிற பித்தலாட்டம், சரி சொல்லுங்க, தில்லு முள்ளு தீர்த்து அப்படிமாங்க, இப்படியான சகல காரியத்தை பண்ணிக்கிட்டு ஜீவிக்கிறதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் என்ன செய்யலன்னா, அவன் இணைக்கப்படல. நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எந்த ஆசீர்வாதமும் இல்லை.
நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள்கிட்ட இல்லாத வியாதியெல்லாம் யார்கிட்ட இருக்கும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கும். அவ்வளவு வியாதி வச்சிருப்பாங்க. ஒரு வார்டை சொல்லலாம், இந்த வாட்டில் ஒரு வாட்டில் போய் போது அந்த வாட்டில் வந்து என்ன பண்றாங்கன்னா இவெல்லாம் அங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கை கொடுத்து அவ்வளவு வியாதியை உலகத்தில் வச்சிருப்போம், சரத்தை வச்சிருப்பான். அவ்வளவு பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும். மீட்பு என்றது என்ன அப்படின்னா, தேவன் எனக்கு ஒரு மீட்பை கொடுத்துட்டார் அப்படின்னா நான் ஒரு குறைவற்ற வாழ்க்கை எல்லாவற்றையும் சம்பூர்ணமுள்ளவனாக மாறணும். எல்லாவற்றையும் சம்பூர்ணமுள்ளவனாக மாறுகிறதற்கு என்னுடைய இணைப்பு சரியாக இருக்க வேண்டும். நான் யாரோடு இணைந்து இருக்கிறேன் என்றது கேள்வி எனக்குள்ள எழும்ப வேண்டும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பே மண்டைக்கு ஏறாது. ஞான சொல்லியமா உட்காந்து கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கும். ஆனா உலகத்துல பாத்தீங்கன்னா உண்மையா கிறிஸ்துவ இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அநேக கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்களாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா சிலரை பாத்தீங்கன்னா படிப்புல கூட மண்டையில் என்ன செய்யாது, படிப்பு கூட மண்டைக்கு ஏறாது. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்றேன்னா தன்னுடைய வாழ்க்கையை நான் வந்து ஆண்டவரே இந்த ஞான ஸ்நானம் என்றதான ஒரு ஞான ஸ்நானத்தை நான் அடையாளபூர்வமாக எடுத்திருக்கிறேன். அடையாளபூர்வமாக எடுத்தேன்னா அந்த ஞான ஸ்நானத்துக்கான அர்த்தத்தை நான் கண்டுபிடிச்சு நான் உங்களோடு இணைஞ்சிருக்கிறேனா, மரணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேனா, உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத கேள்வி எழுப்பி நான் இன்னைக்கு அவதானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் அவதானிக்க வேண்டும். சார் அப்படி அவதானிக்கணும்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கிறிஸ்துவில் இணைக்கப்பட்டவனாக இருப்பதற்கு என்ன மாதிரி இணைக்கப்பட வேண்டும்? அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் என்ன செய்யப்பட வேண்டும்? இணைக்கப்பட வேண்டும். நான் பேசுற புரியுது உங்களுக்கு விளங்குதா? எப்படி இணைக்கப்பட வேண்டும்? முதலாவது அவருடைய மரணத்தின் சாயல். மரணத்தின் சாயல் என்ன? சாயல் என்ன அர்த்தம்? மரணத்தினுடைய அடையாளம். மரணத்தின் அடையாளமாக நான் அவர்கள் இணைக்கப்பட வேண்டும். இரண்டாவது அவர் உயிரோடு எழும்புனதான அந்த காரியத்தில் உயிர்த்தெழுதலின் அடையாளமாக நான் என்ன செய்ய வேண்டும்? உயிரோடு எழும்புனவனாக நான் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய வாழ்க்கை அடையாளப்படுத்து. எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கணும். இரண்டு இருக்கணும். அப்ப நான் கிறிஸ்துவுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள வரணுமா இருந்தா என்ன யோசனை, என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? நான் என்ன செய்யணும்? சாதாரண நீங்க வாசிங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவரிலிருந்தே பிழைத்தீர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. இங்க ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு காரியம் பண்றாருன்னா, நீ உன்னுடைய வாழ்க்கையில வந்து நீ கிறிஸ்துவில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவில் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு நீ உன்னை அடையாளப்படுத்தி காட்டுகிற மாதிரி இருந்தா நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். முதல்ல என்ன செய்ய வேண்டும்? நீ எதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது? பாவத்துக்கு உன்னை என்ன செஞ்சிடக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. எதுக்கு நீ ஒப்பு கொடுக்க வேணும்? கிறிஸ்துவுக்கு உன்னை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்க வேணும். அப்ப ஒன்னே ஒப்பு கொடுக்கணும். எப்படிப்பட்ட ஒப்பு கொடுக்க சொல்ல வந்து நீங்க நல்ல ஆயுதங்கள் என்ன பண்ணும்? ஆயுதங்கள் வீட்டுல மம்பட்டி விட்டுருக்குன்னா என்ன செய்யும்? மம்பட்டி என்ன செய்யும்? மம்பட்டி புல்லு வெட்டும். கத்திருந்தா என்ன பண்ணும்? ஏதாவது ஒண்ணு வெட்டும். ஆயுதங்கள்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஆயுதங்கள் சும்மா இருக்கிறது இல்லை. ஆயுதங்களுக்கான வேலைகள் என்ன பண்ணிட்டு இருக்கும்? செஞ்சிட்டு இருக்கும். அப்ப எங்களுடைய அவயவங்கள் அப்படின்னு என்னதுன்னா, என்னுடைய ஐம்புலன்கள், என்னுடைய கை கால் எல்லாம் எனக்குள்ள இருக்கிற அவயவங்கள். இந்த அவயவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வேலைகள் இருக்கிறது. கண் என்ன செய்யணும்? பார்க்கும். காது என்ன செய்யும்? கேட்கும். வாய் என்ன பண்ணும்? பேசும். மூக்கு என்ன செய்யும்? முகரும். கைகள் என்ன செய்யும்? தொடும். கால் என்ன செய்யும்? நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அதனுடைய வேலைகள் என்ன பண்ணிட்டு இருக்கும்? செஞ்சிட்டு இருக்கும். அப்ப இந்த வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னா, சரி நாங்க செய்யற வேலைகள் மூலமாக தான் பாவம் என்னை என்ன செய்யுதுன்னா என்னை மேற்கொள்கிறது. பாவம் என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து அந்த என்னுடைய ஆயுதங்களாகிய அவயவங்களை நான் வந்து கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்துல அந்த ஆயுதங்களை எல்லாம் சாத்தானவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பாவத்துக்கு ஊழியம் செய்வதற்கு திருப்பிடுவான். என்ன திருப்பிடுவான்? ஊழியம். ஊழியக்காரர் சொல்லிட்டு உட்கார்ந்து நிறைய பேர் ஊழியம் நிறைய பேர் தங்களுடைய அவயவங்கள் எதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா பாவத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. அவர்கள் திருட்டுத்தனமான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. பெரிய அட்டகாசம் பண்ணுவாங்க. இயேசுக்கு நாமத்தை சொல்லிக்கிட்டு நான் ஊழியம் செய்யறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட அற்புதத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா பாவத்துக்கு தங்களை வாழ்க்கை என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? ஆயுதம். தங்களுடைய அவயவங்கள் என்ன பண்ணிருப்பாங்க? ஆயுதங்களை ஒப்பு கொடுத்திருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு வந்து 6ஆம் வசனத்தை வாசிங்க.
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ரைட். நீங்க பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு உங்க அவயவங்களை என்ன பண்ணுங்க? நீங்க ஒரு அவயவங்களை நீங்க காத்துக்கணும். உங்களோட ஆயுதங்கள் வந்து பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. உங்களோட சரீரம் என்ன போச்சு? செத்து போச்சு. சானே இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில கைகளையும் கால்களையும் சானே தன்னுடைய சிந்தையையும் அடிச்சாரோ அதே மாதிரி நீ உங்களுடைய சிந்தை, நீ உன்னுடைய சுயபுத்திர என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. நீ சுயபுத்திர சாயும் பொழுது பாவம் உன்னை என்ன செய்யும்? உன்னை ஆளுகை செய்யும். நீ சுயபுத்திர சாஞ்ச பொழுது அந்த சுயபுத்தி உனக்கு எப்படி தோன்றும்னா செம்மையாக தோன்றும். அது செம்மையாக தோன்றும் பொழுது உன்னுடைய வாழ்வி மரணத்துக்கு ஏதுவாக என்ன செய்யும்? இழுக்கப்பட்டு கொண்டு போயிட்டு இருக்கும். அப்படின்னா நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ உன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவில சிலுவையில் அடிக்கப்பட்டது போல நானும் அடிக்கப்பட்டுட்டு ஆண்டவரை இனிமே என்னுடைய சிந்தனையில எதையுமே என்ன செய்ய மாட்டேன்? செய்ய மாட்டேன். என் சிந்தனையெல்லாம் என்னது? பாவத்துக்கு ஏதுவாக நீ என்ன செஞ்சிடும்? வழிநடத்தி கொண்டு போயிடும். இனி எனக்கு ஞானம் யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனக்கு ஞானம் யாரு? அந்த 1 புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு யார் அப்படின்னா அவர் தான். 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? 31ஆம் வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும். அவரே தேவனால் நமக்கு ஞானமும். அப்படின்னா ஞானம் அவர் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுத்துற ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா அது எப்படி வரும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த ஞானம் எனக்கு கிடைக்குது. அப்ப தேவன் என்னை நடத்த ஆரம்பிக்கிறார். அப்ப என்னுடைய சுய புத்தி, என்னுடைய சுய சிந்தனை என்ன செய்யப்பட்டிருக்கு? மறைக்கப்படுகிறது. அப்ப நான் என்னுடைய சுய புத்திர அழிக்கப்பட்டுருச்சு. ரைட், இதோட சரி, நான் செத்துட்டேன். என்ன பிறகு எப்படி திரும்ப உயிரோட இருக்கணும்னா நான் இயேசு கிறிஸ்து இணைக்கப்பட்ட உயிர்த்தெழுதலின் சாயல் என்ன செய்யப்பட வேண்டும்? நான் இணைக்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. அப்ப இன்னைக்கு நம்மெல்லாம் ஏன் ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்த முடியாத அளவுக்கு இப்படி நாங்க ஒரு வித்தியாசமான ஆக்களா இருப்போம். நல்லா பார்த்துங்க, இந்த அம்மா மாதிரிலாம் இருப்பாங்க, வயசு அம்மா மாதிரிலாம் இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியும் நமக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு, நமக்கு கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறாரு தெரியும். ஆனா இவங்க இருக்கிற பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய அம்மாமார்கள் வந்து நிறைய கணவனை இழந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள கூட போயிட்டு சந்திச்சு ஐயோ வாங்க, எங்களுக்கு தேவன் அற்புதம் செய்யறாரு சார், நீங்களும் கடவுளை தேடுங்க, வாங்க சேர்ச்சிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒருத்தருக்கும் மனம் என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற குடும்பத்தில் உள்ளவர்களை கூட என்ன செய்ய மாட்டேங்குது? கர்த்தருக்கு வழிநடத்துறதுக்கு முடியாம உட்கார்ந்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்கள இன்னும் இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகருக்குள்ள என்ன செய்யணும்னா அவங்க இணைக்கப்படவில்லை. என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு பாவம்னா என்னன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க பாவத்திலிருந்து என்னென்ன செய்ய? பாவத்திலிருந்து மீண்டு வர இல்லை, பாவத்திலிருந்து மீண்டு வர வேண்டும். நான் செஞ்சுட்டு இருக்கிறது பாவம், அவ பாவத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? நான் மீண்டு வர வேண்டும். பாவம் இருக்கிறவங்க வாழ்க்கையில பரிசுத்த தெய்வத்துக்கு ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்துறதுக்கு முடியாது. பாவ எண்ணங்களும் பாவ சிந்தனைகள் இருக்கிறவங்க வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், சாரி நிறைய வியாதிகள், நிறைய கட்டுகள்லாம் அங்கே இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. சாரி அப்ப தேவனாகி கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்துட்டார் அப்படின்னா இந்த விடுதலை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு ஆசீர்வாதம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மலைகளுடைய பட்டணத்தை போல காட்சி அளிக்கும். அவர் உலகத்துக்கு ஒளியா இருப்பார் அப்படின்னா தான் குடும்பத்துக்கு இருக்கிற அவ்வளவு பேத்துக்கு ஒளியா இருப்பார். அவர் சுற்றி அவ்வளவு பேத்துக்கு ஒளியா தெரிவார். காரணம் என்ன அப்படின்னா அங்க ஆண்டவர் ஒளியினால் அவன் என்ன பண்றாரு? அவர் பிரகாசிப்பிக்கிறார். அதான் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப சொல்ற உங்களுடைய ஆயுதம் அது டேஞ்சர் வேலை செய்து குற்றாத, என்ன செஞ்சிடாத? குற்றாத. அதை நீ வந்து பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காது. உங்களுடைய சரீரத்தை என்ன செஞ்சிடாத? உன் சரீரத்தை என்ன செஞ்சிடாத? பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். உன் சரீரம் ஆசைப்படும், உன் சரீரம் இச்சிக்கும். ஆனா இச்சிக்கிறது நேரம் சரீரம் இச்சிக்கிறதுங்கிறக்கா வேண்டி தேவையில்லாம் பாவத்துக்கு என்ன பண்ணிடாத? ஒப்பு கொடுக்கிறார். சரி, நீங்க எவ்வளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரீரம் வந்து கொடுக்குறாங்க எதுக்கு இச்சிக்குது அப்படின்னா சாப்பாட்டுக்கு. ரெண்டாவது என்ன பண்ணுது? சாரி தேவையற்ற விபச்சாரம் பேசித்தனத்துக்கு என்ன பண்ணிட்டு சரீரம் ஆசைப்படுது. சரீரம் ஆசைப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? உனக்கு முன்னாடி சாப்பாடை வச்சு நம்ம தொடர் என்ன செய்யணும்? கத்தியே ஒய் அப்படிங்கிற. அப்ப நாம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தருக்குள்ள வந்துட்டு நமக்கு கட்டுப்பாடுகள் அவசியம். என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வருகிறேன். எனக்கு கட்டுப்பாடுகள் அவசியம். என்னை நான் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ அடக்கி ஆளுகை செய்ய வேண்டும். சரி, அதான் நீ சொல்ற வந்து பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க. ஏன் அப்படி ஒப்பு கொடுத்துறாங்க அப்படின்னா உங்களுக்காக தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தவர் இருக்கிறார்.
உங்களுக்கு தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனபடினால உங்க அவயங்களையும் உங்களோட சரீரங்களையும் என்ன பண்ணுங்கன்னா சரி நீதிக்குரிய ஆயுதங்களாக. எப்படிப்பட்ட ஆயுதங்களாக? அப்ப நீதிக்குரிய ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துடையதுன்னா அநீதிக்குரிய ஆயுதங்கள் யாருடையது? சாத்தானுடையது. அப்ப அநீதியான ஆயுதங்களை நம்ம ஆயுதங்களாக நம்ம சரீரத்தையும் நம்ம அவயங்களை என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. அப்படி ஒப்பு கொடுத்தா அது சாத்தானுடையதாக மாறும். சரி, பொய் பேசுறது வாய் திறந்தா யாருடையதாக மாறும்? அது சாத்தானுடையதாக மாறும். நீ நீதிக்குரிய ஆயுதங்களாக நீ உன்னுடைய ஆயுதங்களை ஒப்பு கொடுப்பனா அங்க இயேசு கிறிஸ்து நீ மகிமைப்படுகிறவராக இருப்பார். அதனால கவனிங்க. அப்ப ஆண்டவர் எங்க கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, நீ ஞானஸ்நானம் பெறுறதுக்கு முன்னாடி உன்னுடைய உணர்வு பூர்வம் உன்னுடைய சிந்தையின் மூலமாக உன்னுடைய ஆவிகள் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே நீ இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த ரீதியை நீ விசுவாசிக்கும் பொழுதே நீ ஞானஸ்நானத்தை பெற்றுட்டன்றதை முற்றுப்புள்ளி வைக்கிறது வேதம். இரண்டாவது ஞானஸ்நானத்தை நம்ம பார்க்கிற பொழுது அது நம்முடைய சபையில நான் அங்கீகாரம் பெற்றிருக்கிறேன், கர்த்தருடைய சபையில் இணைந்திருக்கிறேன், நானே அங்கீகாரப்பட்டிருக்கிறேன். சபை மக்கள் மத்தியில என்னுடைய சமுதாயத்தின் மத்தியில நான் பாவ சரீரம் ஒளிந்து போகும்படியாக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பியிருக்கிறேன் என்றதான அடையாளமாக அடையாளத்துக்குரிய ஞானஸ்நானத்தை நான் 2வது ஞானஸ்நானமாக என்ன செய்யணும் பெறுகிறேன். அப்ப ஞானஸ்நானத்தை நீங்க பெற்றுட்டா மட்டும் பத்தாது. நீங்க என்ன சொல்ற? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்களா? தண்ணியில் நீங்க முழுகடிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்நானத்துக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப நிறைய பேர் ஞானஸ்நானம் பெறாம இருப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்துக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? இணைக்கப்பட்டுட்டீங்க. அதுதான் மிக பிரதானமான ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, உனக்கு வருகிற ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானமாக உனக்குள்ள வரும்பொழுது என்ன பண்ணா, உன்னுடைய சரீரத்தையும் உன் அவயவங்களையும் அநீதிக்கு ஒப்புக்கொடாம பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு உன்னுடைய சரத்தினுடைய அவயங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப இங்க என்ன ஆண்டு எதிர்பார்க்க, நீ இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படணுமா இருந்தா முதல் நீ உன்னைய ஒப்பு கொடுக்கறதுக்கு முதல் ரெடி பண்ண. நீ முதல் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா வியாதியா, பலவீனமா, சோர்வா, தரித்திரத்தின் பிடியா, பலதரப்பட்ட போராட்டமா, இல்ல கடன்களையும் அது இதுலையும் பிரச்சனையில சிக்கிட்டு கிடக்கிறோமா, ஞானமே இல்லாம முட்டாள்தனமா வாழ்ந்துட்டு இருக்கோமா, இப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தேவன் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் எப்பொழுதும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்க, ஏன் அதிலிருந்து எனக்கு மீன் வர முடியலன்னா என்னுடைய சரீரமும் என்னுடைய அவயவங்களும் அநீதிக்குரிய ஆயுதங்களாக தான் இருக்கிறது. ஆனபடினாலதான் எனக்கு இப்படிப்பட்ட பொல்லாத நிலையிலிருந்து எனக்கு என்ன செஞ்சு வர முடியல, இதுவரைக்கும் மீண்டும் வர முடியலன்றதுக்கான காரணம். சரி, நல்ல கவனி. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்து நீங்க எல்லா விதத்திலையும் நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கத்திருக்கிறாங்க, உங்களுக்கு கத்துடைய வேலை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க உங்களுடைய சரத்தையும் உங்களுடைய அவயவங்களையும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, ஒப்பு கொடுத்துருக்கிறீங்கன்றதான அடையாளம். நல்ல கவனிங்க. நீங்க முதலாவது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆண்டவர் கேட்கிற நீ கிறிஸ்துவில் இணைக்கப்பட்டிருக்கிறாயா? அப்ப நல்ல கவனிங்க. நான் என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னை என் ஆண்டவர் என்னை தூரத்தில் இருந்து அல்லது அருகில் இருந்து சார் என்னை கிட்டத்தில் இருந்து அவர் தான் கண்டார் நான் பாவத்துக்குள்ள கிடக்கிறேன் அப்படின்றது. அப்படினால என் பாவத்துக்காக என்னை விடுதலையாக்கும்படியாக தேவன் தான் என்னை கவனிச்சார். என்னுடைய பாவத்திலே கிடந்து நான் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுருவேன். சரி, அப்ப எச்சரிப்பு என்ன சொல்ற அப்படின்னா, நீ பாவம் செஞ்சினாலே, நீ போய் பேசினாலே, சரி, நீ சாத்தானுக்கு ஊழியம் செய்தாலே, உன்னுடைய அவயவங்களை நீ சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தாலே உனக்கு வரப்போறது என்ன அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவத்துக்கான கூலி என்ன கிடைக்கும்? மரணத்தண்டனை உனக்கு கிடைச்சிடும். எச்சரிக்கிறார் கர்த்தர், மரணத்தண்டனை கிடைச்சிடும். நீ ஒரு ஞாபகம் எடுத்திருக்கலாம், இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சே உன்னுடைய வாழ்க்கையை சொல்லி தெரியலாம், இப்படிலாம் சொல்லி தெரியலாம், நீ இப்படிலாம் பண்ணிட்டு தெரியலாம். ஆனா ஒரே ஒரு காரியம், நீ தொடர்ந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் இணைக்கப்பட்டவனாக இல்லாம இருப்பனா, உன்னுடைய அவயவங்களை நீ அநீதியின் ஆயுதங்களுக்கு ஒப்புக் கொடுத்திருப்பீனா மரணம் நிச்சயமாக உன்னை மேற்கொள்ளும். அதான் கற்றுக் கொடுக்குற எச்சரிப்பு. மரணம் கட்டாயம் என்ன செஞ்சிடும்? உன்னை மேற்கொள்ளும். அப்ப நீ மரணத்துக்கு நீக்கப்பட்டவனாக, மரணத்திலிருந்து நீ மீட்டெடுக்கப்பட்டவனாக, அதானே இந்த உலகத்தில் ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கையை நீ வாழணுமாக இருந்தால் சரி, உன் அவயவங்களையும் உன் சரீரத்தையும்
நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன செய் ஒப்புக்கொள். அப்போது நீ கிறிஸ்துவில் என்ன செய்யப்பட்டிருப்ப, இணைக்கப்பட்டிருப்ப. கிறிஸ்துவில் இணைஞ்சிருப்பங்கிறது உண்மைனா, அவர் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ளாக வாராங்கன்னா, உன் மூலமாக எத்தனை பேர் ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தப்படுகிறார்கள் என்றதை நீ உன்னுடைய வாழ்க்கையின் அடையாளத்தில் நீ கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். கர்த்தருக்கு உன்னை நீ கீழ்ப்படுத்துவாயானால், நீ கீழ்ப்படிவனால் கர்த்தருடைய வாழ்க்கையை உன்னை உயர்த்திக் கொண்டு போவார். சொல்லுங்கள். கர்த்தரால் உங்களுக்கு ஒரு மாசம் பாராட்டு. ஆமென்.